நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை 6 மணி அளவில் நமது சேனல்ல வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. தற்போதைய முக்கிய வானிலை தகவல், வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல்ல ஒரு நிகழ்வு உருவாகி தமிழகம் இலங்கைக்கு அடுத்த ஒரு சில நாட்களுக்கு மழை பொழிவு இருக்க போகின்றது நண்பர்களே. இந்த மாதத்தின் கடைசி வரைக்கும் நமக்கு மழை தற்போதைய அளவில் உறுதியாக நாம் எதிர்பார்க்கின்றோம். ஸோ உலகளாவிய வானிலை மாற்றங்கள் ஒரு புறம், தமிழகம் மற்றும் இலங்கைக்கு மழை வாய்ப்புகள் மற்றொரு புறம். ஸோ தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இன்று காலை 6 மணி முதல் தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். நண்பகல் 12 மணி அளவுல தமிழகத்தின் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பரவலாக மிதமான மழை அநேக இடங்கள் எதிர்பார்க்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரையில மேற்கு வடமேற்கு மாகாண பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கலாம். நண்பகல் 1 மணிக்கு பிறகு மழையின் தீவிரம் சற்று அதிகரிக்கும். தமிழகத்தின் வட மாவட்டங்கள், வடகடலோரம் டெல்டா, தென் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அநேக இடங்கள்ல பரவலாக மழை வாய்ப்பு அதிகரிக்கும். இலங்கையில் தேசத்தின் அனைத்து பகுதிகளிலுமே மழை இருக்கும். வட மாகாணம், கிழக்கு மாகாணம், மேற்கு வடமேற்கு, தெற்கு மாகாணம், ஊவா மாகாணம், சபரகமுவ மாகாணங்கள் என அநேக இடங்கள்ல மழை எதிர்பார்க்கின்றோம். இன்று மாலை 4 மணி அளவில் தமிழகம் முழுவதற்கும் மழை செய்தி எதிர்பார்க்கலாம். தமிழகத்தின் வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், கர்நாடகா ஒட்டிய பகுதிகள், டெல்டா, தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா ஒட்டிய பகுதிகள் என அநேக இடங்களில் மழையின் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் நண்பர்களே. ஸோ இடியுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம். சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை அநேக இடங்களில் எதிர்பார்க்கின்றோம். இலங்கையில் பரவலாக தேசத்தின் அனைத்து பகுதிகளிலும் மழை எதிர்பார்க்கலாம். மாலை 5 மணி அளவில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சி மாவட்டங்கள் மற்றும் தேனி, திருப்பூர், தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மற்றும் நீலகிரி, கோவை மாவட்டங்கள், நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், அரியலூர், திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல் ஏறத்தாழ தமிழகம் முழுவதற்கும் மழை செய்தி இருக்கும் நண்பர்களே. ஸோ இந்த தகவலை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பார்க்க சொல்லுங்கள். மீனவர்களுக்கான முக்கிய தகவலை பொறுத்தவரை தமிழகம் இலங்கையில் அநேக இடங்களில் மழை பொழிவு இருப்பதனால கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும் தொழில் செய்வோர் நண்பர்கள் பாதுகாப்பாக நீங்கள் சென்று வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீங்க. கூடுதல் தகவல்களுக்கு உள்ளூர் வானிலை மையத்தின் தகவலை நீங்கள் பார்த்துவிட்டு செல்வது கூடுதல் சிறப்பு. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களை சுருக்கமாக இந்த வீடியோவில் முழுவதுமாக கொடுக்கின்றேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பாருங்க நண்பர்களே. தமிழகம் மற்றும் இலங்கையிலிருந்து நிறைய நண்பர்கள் நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்றீர்கள். கடந்த 3 ஆண்டுகளாக நோவா அகாடமி என்ற சேனல் மூலமாக வானிலை தகவல்களை தினமும் காலை 6 மணிக்கு செய்திகளாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சில தொழில்நுட்ப காரணங்கள்னால நம்முடைய நோவா அகாடமி சேனல் 43,000 நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வந்த சேனல் ஒளிபரப்ப முடியாத நிலையில மீண்டும் நோவா அகாடமி சேனல் தொடங்க ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அதன் அடிப்படையில நாம் இந்த புதிய நோவா அகாடமி சேனலை தொடங்கி 2-3 மாதங்கள்ல ஏறத்தாழ 2,000 நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருகின்றீங்க. முந்தைய நாம் பழைய வைத்திருந்த சேனலுக்கு போலவே இந்த புதிய சேனலுக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தந்து வருவதற்காக மிகவும் நன்றி. தொடர்ந்து பாருங்கள். இன்னும் அநேகம் 1000 லட்சம் நண்பர்களுக்கு நம்முடைய சேனல் கொண்டு சென்று சேர வேண்டும், பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தொடர்ந்து கொடுத்து வருகின்றேன். நாளை தினம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் தமிழகத்தில் பரவலாக அனைத்து மாவட்டங்களிலுமே மழை இருக்கும் நண்பர்களே. மாலை நேரங்களெல்லாம் தமிழகத்தின் டெல்டா, வட உள் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை அநேக இடங்களில் பதிவாகும். இரவு நேரங்களிலுமே டெல்டாவில் மழையின் வாய்ப்புகள் எதிர்பார்க்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரை பகல் நேரங்களில் பரவலாக தேசத்தின் அநேக இடங்களில் மழையின் வாய்ப்பு இருக்கும். சனிக்கிழமை
20ஆம் தேதி பிற்பகல் 1 மணிந்து பரவலாக தமிழகத்தின் வடகடலோரம், டெல்டா, தென் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள்ல பரவலாக மிதமான மழை இருக்கும். இலங்கையில் லேசானது முதல் மிதமான மழை கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு மாகாணங்கள் பதிவாகலாம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களிலுமே தமிழகத்தின் வட மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் அநேக இடங்களில் மழை செய்தி இருக்கின்றது. ஸோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்திகளை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சேனலுடைய கமெண்ட் பாக்ஸில், வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திடுங்க. அல்லது சேனலுடைய இன்ஃபோ பேஜில் நம்முடைய வாட்ஸ்அப் எண் கொடுத்திருக்கின்றேன். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் நீங்கள் கேட்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து ஒரு மழை சுற்று நமக்கு முடிந்து இந்த மாதத்தின் கடைசியில மீண்டும் அடுத்த மழை சுற்று அரபிக்கடல்ல ஒரு நிகழ்வுகள் உருவாகி இது தீவிரமாக கேரளா, அதை ஒட்டியுள்ள தமிழக பகுதிகள் மற்றும் இலங்கையில மழை வாய்ப்புகளை தரவிருக்கின்றன. ஸோ தொடர்ந்து ஒரு மழை சுற்று முடிந்து அடுத்த மழை சுற்று நமக்கு நிச்சயமாக இருக்கின்றது நண்பர்களே. ஸோ நீங்கள் தமிழகம், இலங்கையிலிருந்து எங்கிருந்து பார்த்து வந்தாலுமே சரி, நம்முடைய தகவல்களை நீங்கள் முழுவதுமாக பார்த்து தொடர்ந்து பயன்பெறுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம நம்முடைய சேனல் நீங்கள் அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லுங்க. எந்த விதத்துல நம்முடைய சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது என்பதை தொடர்ந்து நீங்கள் பகிர்ந்து உங்கள் நண்பர்களையும் அறிமுகப்படுத்திடுங்க. நிச்சயம் இந்த தகவல்கள் உங்களுக்காகவே தொகுக்கப்பட்டு நேரம் எடுத்து தயார் செய்யப்படுகின்றன. ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்து கொண்டு வீட்டிலே குழந்தைகள் மற்றும் மற்ற வேலைகளையும் பார்த்து கொண்டு உங்களுக்காக தகவல்களை கூடுதல் நேரம் எடுத்து நேரத்தை செலவு செய்து உங்களுக்காக வழங்கி வருகின்றேன். நீங்கள் இந்த முயற்சிகளை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுக்கின்றேன். நீங்கள் நிச்சயமாக இந்த தகவல்களை பார்ப்பது மட்டுமல்ல, இது தொடர்பான நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க உங்க நண்பர்களோடு. ஏதோ ஒரு விதத்தில் இது அநேக நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் நமக்கு நிச்சயமாக இருக்கின்றது நண்பர்களே. உங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து எப்பொழுதும் வரவேற்கப்படுகின்றன. நிச்சயம் இது போன்ற அடுத்தடுத்த நாட்கள், அடுத்தடுத்த தகவல்களோடு உங்களோட நான் இணைகின்றேன் நண்பர்களே. எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும், உங்களுடைய சஜஷன் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்திடுங்க. முடிந்தவரை தவறுகள் எதுவாக இருந்தாலும் திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றோம். இன்னும் நம்முடைய தகவல்கள் மேம்பாடான தகவல்களாக, சிறந்த தகவலாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இருக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கின்றது. தொடர்ந்து உங்களோட அடுத்த தகவலில் சந்திக்கின்ற நண்பர்களை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.